1990களின் தொடக்கத்தில் திருமாவளவன் பேசிய பேச்சை எடுத்து பாருங்கள். பனைகள் பூங்க அருகே நான் பேசிய பேச்சை கேட்டுவிட்டு அன்றைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முரசொலியிலே எழுதினார். என்னை கிண்டல் அடித்து நக்கல் வைத்து புதிய மகாத்மா என்று போட்டு எழுதினார். நாங்களும் பேசியிருக்கிறோம். ஆனால் சங் பரிவார்களின் அரசியல் இங்கே தலை தூக்குகிற போது, RSS இங்கே வேறொன்று துடிக்கிற போது, பிஜேபி இங்கே ஆக்கிரமிப்பு செய்ய துடிக்கிற போது, நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்துதான் உங்களை வீழ்த்த முடியும். இதுதான் எங்கள் அரசியல். இதுதான் எங்கள் அரசியல். நாங்கள் பார்ப்பன சமூகத்திற்கு எதிரானவர்கள் இல்லை. பார்ப்பனியம் என்கிற அரசியலுக்கு எதிரானவர்கள். இதைத்தான் எல்லோரும் பேசினார். இதைத்தான் அவை பாட்டி பேசினார். இதைத்தான் மகாத்மா பூலே பேசினார். இதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் பேசினார். இதைத்தான் தந்தை பெரியார் பேசினார். அதைத்தான் திருமாவளவன் இன்றைக்கு பேசுகிறார். எங்களுக்கு எந்த நோக்கமும் கிடையாது. யாருக்காக நாங்கள் முட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருடைய தயவிலும் நாங்கள் வளரவில்லை. எங்கள் உழைப்பில், எங்கள் சாமர்த்தியத்தில், எங்கள் போராட்டத்தில், எங்கள் சொந்த காலை ஒன்றி எவ்வளவோ அவமானங்களுக்கு இடையிலே, அவமதிப்புகளுக்கு இடையிலே 30 ஆண்டுகள் தாக்கு பிடித்திருந்த ஒரு மாணவ கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம். ஒரு கூட்டணியிலே ஒரு கட்சி இடம்பெறுவது என்பது வெறும் சாதி பேனர் வச்சுனா இணைக்க முடியாது. இல்லை, எந்த பின்புலமும் கிடையாது. பொருளாதார பின்புலம் கிடையாது. ஊடக பின்புலம் கிடையாது. என் தாத்தாவோ அப்பாவோ யாரும் அரசியலில் பெரும் பதவி வகித்தவர்கள் கிடையாது. சாதாரணமாக ஆடு மாடு மேய்ப்பவனின் பிள்ளை